ஆத்ம நமஸ்தே. நான் உங்க வித்யா பேசுறேன். இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு டிரான்சிட் நடைபெறுது. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு நுழையும் குரு அங்கு உச்சம் அடைகிறாரு. அங்கிருந்து 5ஆம் பார்வையா விருச்சக ராசியையும், 7ஆம் பார்வையாக மகர ராசியையும், 9ஆம் பார்வையாக மீன ராசியிலையும் பார்வையிடுறாரு. இதனால நிறைய ராசிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு தான் சொல்லணும். இதுல எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள், எந்த காலகட்டத்துல கவனமா இருக்கணும், அதாவது ஜூன் 2026 இருந்து அடுத்த ஆண்டு ஜூன் 2027 வரைக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள், எந்த இடத்துல கவனமா இருக்கணும்ன்றதை ஏற்கனவே குரு பெயர்ச்சி பலன்கள்ன்ற வீடியோ கொடுத்துருக்கேன். போய் பாருங்க, உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். அந்த வகையில இந்த மாதத்துல இன்னும் சில கிரகங்களின் மாற்றங்கள் நிறைய பலன்களை உண்டு பண்ணுது. இதெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்கள்ன்றது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசினருக்கு இந்த ஜூன் மந்த் ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னா, கஷ்டங்கள் குறையக்கூடிய காலகட்டமா இருக்குங்க. குரு டிரான்சிட் இந்த ஜூன் 2ல இருந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த குரு மாற்றம்ன்றது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அஷ்டம சனியில இருக்க சனியை பார்வையிடுறதுனால உங்களுக்கு அந்த இடத்துல தடைகள் உண்டு பண்ண சனியை பார்வையிடுறதுனால கஷ்டங்கள் குறையுது. உங்களுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி தடைகள் ஏற்பட்டிருக்கும், ரொம்ப தாமதமா இருக்கும், டைம் டிலே ஆயிருக்கும். நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதிகமா எஃபோர்ட் போடுற மாதிரி காலகட்டம்ன்றது கடைசி 3-4 மாதங்களா இருந்திருக்கும். ஆனா இப்ப இந்த குரு மாற்றத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த மாத ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோகாதிபதியான குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு. இவரே தான் உங்களுக்கு 5க்கும் 9க்கும் அதிபதி. இந்த 5க்கும் 9க்கும் அதிபதியான குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்னா, முதல் விஷயம் உங்களுக்கு விரைய செலவுகள் அதிகமா ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைகள்லாம் எப்படி தீர்வாகும்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுல ஏதாவது ரிப்பேர் ஆன பொருள் இருக்கா, தூக்கி போடு, வேற வாங்கு அப்படின்ற மாதிரி நீங்க போக ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க. இத்தனால அதை ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு உட்காந்து அதுக்கு ரிப்பேர் பண்றதுக்கு செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதை தூக்கி போடு, வேற வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களா அதை கிவ் அப் பண்ணிட்டு காம்ப்ரமைஸ் போயிடுவீங்க. உங்க மனசை தேத்திப்பீங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறமா அதை ரெடி பண்ண முடியாது, டைமும் வேஸ்ட், காசும் வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு வேற பொருள் வாங்கிடுவீங்க. இது உங்களுக்கு சுப செலவுகளாக ஏற்படும். இதுல பெட்டர் என்னன்னா, 8ஆம் இடத்துல சனி இருக்கிறாருன்னும் போது இப்ப சுப நிகழ்ச்சிகளுக்கான செலவுகள்ன்றது கல்யாணத்துக்கான அமைப்பான்றது சரியா இருக்காது. ஆனா நீங்க ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல ஒரு லேண்ட் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்கன்னா அதற்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா உங்களுடைய யோகாதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 9க்கும் 10க்கும் அவரு இந்த மாதத்துல இருக்கிறாரு. அதாவது உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் ஆட்சி பெறாரு. அப்படி ஆட்சி பெறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தைரியம், துணிச்சல் நல்லாவே வருது. சொத்து வாங்கக்கூடிய யோகம், அதே மாதிரி சொத்து சேர்க்கை, உங்களுடைய பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேர்றது, இதுக்கெல்லாம் நீங்க முயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டமா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க கைக்கு வந்து சேரும். அதுல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு. படிக்கும் மாணவர்களுக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு படிப்பை சூஸ் பண்ணிருப்பீங்க, ஆனா அங்க வேற ஒரு படிப்புன்றது உங்களுக்கு வந்து நிற்கும். ஸோ இதுதான்ன்றது ஃபோக்கஸ் பண்ணிட்டு போறதை விட 2-3 ஆப்ஷன் வச்சுக்கிறது பெட்டரா இருக்கும். நீங்க எதிர்பார்த்தது கிடைக்காம போகலாம். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்றது கேட்டீங்கன்னா பிரச்சனையா இருக்காது. ஆனா உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம போகும். கிடைச்சிச்சே அப்படின்ற சந்தோஷம் இல்லாம போகும். மற்றபடி உங்களுக்கு கிடைச்சது ஏதாவது குறையா இருக்கும், இல்ல அது வந்து உங்களுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்குமான்னு கேட்டா அப்படியும் கிடைக்காது. அதாவது என்னன்னா, உங்களுக்கு பிடிச்சது ஒண்ணு இருக்கும், உங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு இருக்கும். இது 2 தான் உங்க மைண்ட்ல இருக்கும். இது மட்டும் நான் செஞ்சிடவே கூடாதுன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. இது செஞ்சா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இந்த 2 ஆப்ஷன் மட்டும் தான் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். ஆனா அங்க வந்திருக்கிறது 3வது ஆப்ஷனா வந்து நிற்கும். உங்களுக்கு நீங்க இது வரைக்கும் அவுட் ஆஃப் பாக்ஸ்ல நீங்க யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு சாய்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி உங்களுக்கு அந்த காலகட்டம், அந்த சூழல்ன்றது வந்திருக்கும். ஸோ இதுதான் எனக்கு கிடைக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகாதீங்க, பெட்டரா இருக்கும். அதுவும் படிக்கும் மாணவர்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு கோர்ஸ் விஷயத்துல இதுல இப்படிதான் இருக்கும். அதுதான் வேலை செய்யற இடத்துலயும் சரி, நீங்க புதுசா ஒரு வேலை மாத்தணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க போட்ட எஃபோர்ட்டுக்கு அந்த வேலை கிடைக்காது, வேற ஒரு வேலை கிடைக்கும்.
நீங்க எதிர்பார்த்ததுக்கு அதாவது வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்திருக்கும். ஓகேங்களா? அது இருக்கதான் செய்யும். ஏன்னா அஷ்டமத்துல இருக்காரு சனி, ஜென்மத்துல இருக்காரு கேது. அவங்கெல்லாம் அவங்களுடைய வேலையை சரியா செய்யணும்னு பாக்குறாங்கல்ல. அவங்கெல்லாம் வந்து டஃப் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல குரு பார்வையும் சரியா இல்ல. அஷ்டமத்துல பார்வை இருக்கு, 6ஆம் இடத்துல பார்வை இருக்கு, 4ஆம் இடத்துல பார்வை இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா, அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் இவங்களோட பார்வைன்றது உங்களுக்கு எந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டிவா இல்ல. ஓகேங்களா? சோ நீங்க மத்தவங்களுடைய கைட்லைன்ஸ அதிகமா ஃபாலோ பண்றது நல்லது. ஃபேமிலிலயும் சரி, ரொம்ப ரொம்ப விட்டு கொடுத்து போங்க. யார் நம்ம ஃபேமிலி தானே, நம்ம குடும்பம், நம்ம வீட்டு ஆளுங்க தானே, எப்படி இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த பிரச்சனைகள், தேவையில்லாத மன உளைச்சல்கள் தவிர்க்கப்படும். அந்த இடத்துல நீங்க வீக்கா இருக்கிறீங்கன்னும் போது உங்க பக்கம் நியாயத்தை கேட்க வரலையேன்னு சொல்லிட்டு வாதிடக்கூடாது. ஓகேங்களா? எஸ், எனக்கான டைம் வரும், நான் அப்ப பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் அப்படி விட்டுட்டு நீங்க நகர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கான டைம் வரும்போது நீங்க அதை பேசிக்கலாம். இப்போ உங்களுக்கு டைமே கொடுக்காத இருக்கிற இடத்துல நானும் பேசுவேன் நீங்க அடம் முடிச்சு நிற்கும் போது அது தேவையில்லாத பிரச்சனையை நீங்க உண்டு பண்றதாதான் மத்தவங்களுக்கு கன்வே ஆகும். ஓகேங்களா? அதனால உங்களுக்கான டைம் வர வரைக்கும் நீங்க பொறுமையா இருந்துக்கிறது நல்லது. நிறைய இறை வழிபாடு பண்ணுங்க. இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் எப்பவுமே வந்து சிம்ம ராசினருக்கு என்ன சொல்றதுன்னா, காலையில சன்ரைஸ் பாருங்கன்னு சொல்றது. ஒரு 5 நிமிஷமாவது ஒரு நெய் தீபத்தை ஏத்தி வச்சுட்டு பக்கத்துலயே உட்காருங்க, அந்த நெய் தீபத்தை பாருங்க, உங்க கண் குளிர பாருங்க அப்படின்னு சொல்றதுதான். இதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பலவீனமா இருக்கு பாத்தீங்களா, அந்த பலத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த வழிபாடெல்லாம் பண்ண சொல்றேன். இறை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கான தைரியத்தையும் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த வலிமையும் கொடுக்குது. அதனாலதான் இறை வழிபாடு பண்ண சொல்றது. இந்த இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை குறைஞ்சிடும்லாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அதற்கான பக்குவத்தை கொடுத்துடும். உங்களுக்கு அந்த வலிமையை இன்னும் அதிகமா ஸ்ட்ராங் பர்சனா உங்களை ஆக்குது. ஓகேங்களா? சோ இறை வழிபாடு நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இதுல முக்கியமா கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, பொறுமையா இருங்க. நல்ல வரன் வர வரைக்கும் பொறுமையா இருங்க. ஜென்மத்துல கேது இருக்கு, 12ஆம் இடத்துல குரு இருக்கு, அஷ்டமத்துல சனி இருக்குது. கிரகங்கள் எதுவும் சாதகமா இல்ல, மேரேஜுக்கான அமைப்புன்றது அவ்வளவும் நல்லா இல்ல அப்படின்னும் போது பொறுமையா இருந்துக்கிறது பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? இந்த காலகட்டத்துல எனக்கு அலைன்ஸ் வரலையே, எனக்கு இன்னும் மேரேஜ் செட் ஆகலையே, எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்ற எந்த புலம்பலும் வேண்டாம். இப்ப வரக்கூடிய அலைன்ஸ் எதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு திருப்திகரமான அலைன்ஸ்ன்றது வராது. அஷ்டமத்துல சனி இருக்கும்போது மேரேஜ்ன்றது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாவும், ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொந்தரவாகவும் தான் இருக்கும். அதனால இந்த ஜென்மத்துல கேது விலகுற வரைக்குமாவது கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓகேங்களா? சோ சிம்ம ராசினருக்கு நிறையவே அட்வைஸ் கொடுத்தாச்சு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு நிறைய இடத்துல கஷ்டங்கள் குறையுது. அதுதான் பாசிட்டிவா இருக்கு. அதை எடுத்துக்கோங்க.